அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு போகும்போதும் திரும்பும் போதும் தேங்காய் உடைப்பதன் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வருடம் சபரிமலைக்கு போகக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் கல்லையும் முள்ளையும் காலுக்கு மெத்தையாக்கி மிதித்து கடந்து சுவாமி ஐயப்பனை தரிசிக்கிறாங்க. இப்படி அவங்க கடினமான காட்டு பகுதியை கடந்து வரும்போது ஐயப்பன் அவர்களுக்கு காவலாக இருக்கிறாரு. ஆனால் அந்த ஐயப்பனின் பக்தர்கள் வீட்டை காவல் காப்பது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு போறதுக்கு முன்னாடி வீட்டுல ஒரு தேங்காய் உடைத்து விட்டு தான் கிளம்புவாங்க. அதே போல சபரிமலையில இருந்து வீடு திரும்பியதும் வீட்டுல தேங்காய் உடைத்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ள நுழைவாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயப்பன் கருப்பண்ண சுவாமியிடம் மாலை போட்டு விரதமிருந்து சபரிமலைக்கு வரும் பக்தர்களை நான் பார்த்து கொள்வேன், அவர்களுடைய குடும்பத்தாரை பார்த்து கொள்வது உனது பொறுப்பு என்று ஐயப்பன் கருப்பண்ணசாமிக்கு கட்டளையிட்டிருக்காரு. அதற்கு உடனே கருப்பண்ணசாமி இதை நான் எப்படி தெரிந்து கொள்வது என்று கேட்டதற்கு, அதற்கு ஐயப்ப சுவாமி சபரிமலைக்கு வீட்டில் இருந்து செல்வதற்கு முன்பு ஒரு தேங்காய் உடைப்பாங்க. அந்த தேங்காய் சத்தத்தை கேட்டதுமே அவர்கள் வீட்டில போய் நீ காவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை அடுத்தது போல பாத்தீங்கன்னா, எவ்வளவு நாள் நான் காவலாக இருக்க வேண்டும் என்று கருப்பண்ணசாமி கேட்டதுக்கு, சபரிமலையில இருந்து அவர்கள் திரும்பி வந்ததும் இன்னொரு தேங்காய் உடைப்பாங்க. அந்த தேங்காய் சத்தத்தை கேட்டதும் நீ கிளம்பலாம் என்று ஐயப்பன் சுவாமி அவரிடம் சொன்னதாக சொல்லப்படுது. சபரிமலைக்கு சென்றுவிட்டு திரும்பி வரும் வரை அந்த பக்தர்களின் வீட்டுல காவலாக கருப்பண்ணசாமி இருக்கிறாரு. அதனாலதான் சபரிமலைக்கு போகும்போதும் சபரிமலையில இருந்து திரும்பி வீட்டிற்கு வந்ததும் தேங்காய்கள் உடைக்கப்படுது. ஐயப்பன் வழிபாட்டுல தேங்காய் இன்றியமையாததாக இருக்குது. இருமுடியில நெய் தேங்காய் கட்டி எடுத்து சென்று தேங்காயை உடைத்து நெய்யை மட்டும் எடுத்து ஐயப்பனுக்கு அபிஷேகத்திற்கு கொடுக்கறாங்க. இதுல தேங்காய் அப்படின்றது உடல், நெய் என்பது நம்முடைய ஆன்மா என்று சொல்லப்படுது. அத்தகைய நெய்யை வைத்து ஐயப்பனை அபிஷேகம் செய்யும் போது நம்மளுடைய ஆன்மாவும் பரிசுத்தமாக அவனை நோக்கி செல்வதாக சொல்லப்படுது. தேங்காயில் எப்படி நார்கள் இருக்குதோ அதே போலதான் மனிதனின் இதயத்திலும் தசை நார்கள் இருக்குது. தேங்காயின் உள்ளே இருக்கும் நீரை போல மனிதனின் உள்ளத்துல கலங்கலான எண்ணங்கள் அமைந்துள்ளன. இதை குறிப்பதற்காக தான் ஐயப்ப சுவாமி வழிபாட்டுல தேங்காய் பயன்படுத்தப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிட்டு போங்க.